வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகியது ஒரு சாதாரண விஷயம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. தாவி கட்சியில் இருப்பவர்கள் வம்பிழுத்தால் தன்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. ஜி ஜின்பிங் உடனான தனது தனிப்பட்ட உறவு பல நேர்மையான முடிவுகள் அடையப்படும் என நம்புவதாக தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி. பெங்களூரு டெல்லி அணிகள் மோதல். கோப்பையை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகியது ஒரு சாதாரண விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், திமுக கடந்த தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் 70 வாக்குறுதிகளை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகியது ஒரு சாதாரண விஷயம் என்றும் அவரது சொந்த காரணங்களுக்காக இந்த தற்காலிக பொறுப்பிலிருந்து விலகியுள்ளார் என்றும் விளக்கம் அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், விஜய் திரைப்படத்தில் எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம், ஆனால் அரசியலில் கட்சி தலைவராக தகுதியை வளர்த்துக் கொண்டு பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். மேலும் கட்சி ஆண்டு விழாவில் ஆடுவது கொள்கை என்றால் மக்களுக்கு எப்படி நல்லது செய்வார் என விமர்சித்தார். தாவேக கட்சியில் இருப்பவர்கள் வம்பிழுத்தால் தன்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது தான் இன்னும் விஜயையும் தாவேகவையும் அடிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசியலில் என்றும் தன் பேச்சை மாற்றி பேசுவதில்லை என்றும் தெரிவித்தார். தாவேக கட்சியில் இருப்பவர்கள் வம்பிழுத்தால் தன்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும் என்றார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யார், எதிர்க்கட்சி தலைவர் யார், தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் என்று கூறினார். ஓட்டாக திருப்பரங்குன்றம் பிரச்சனையை உருவாக்கியதே திமுக என்றும், ஆனால் மாவட்ட ஆட்சியரும் காவல் ஆணையரும் இதற்கு பலியாகிவிட்டனர் என்றும் தெரிவித்தார். வர்த்தகம், ராணுவம், சீனா பயணம் குறித்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொலைபேசியில் உரையாடினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்பொழுது இரு தலைவர்களும் பல்வேறு உலக நிகழ்வுகள் குறித்து விவாதித்தனர். இத்தொடர்பாக அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் ஒரு சிறந்த தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக தெரிவித்தார். வர்த்தகம், ராணுவம், ஏப்ரல் மாதத்தில் சீனாவுக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணம் குறித்தும், தைவான், ரஷ்யா, உக்ரைன் இடையிலான போர் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து சோயாபீன் எண்ணிக்கையை $20 மில்லியன் உயர்த்துவது உள்ளிட்ட ஆலோசனை நடத்தியதாக கூறினார். சீனா உடனான உறவும் ஜி ஜின்பிங் உடனான தனது தனிப்பட்ட உறவும் மிகவும் நல்லது ஒன்று என்றும் பல நேர்மையான முடிவுகள் அடையப்படும் என நம்புவதாக தெரிவித்தார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிகள். பெங்களூரு டெல்லி அணிகள் மோதுகின்றன. குஜராத் மாநிலம் வதோதராவில் மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் தொடரின் இறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் பெங்களூரு அணி 2வது முறையாக கோப்பையை கையில் ஏந்தும் முனைப்புடன் தயாராகியுள்ளது. டெல்லி அணி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறி தனது முதல் கோப்பையை வெல்ல தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று யார் கோப்பையை வெல்லப் போகிறார்கள் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. தமிழக முதலமைச்சர் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1,80,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதே நேரத்தில் தென்காசி அருகே ஆய்க்குடி தனியார் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனமும், தையல் இயந்திரம், செல்பேசி, காது கேட்கும் கருவி ஆகியவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன், மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், தென்காசி நகர செயலாளர் சாதிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், ஏழை எளியோர் பயனடைய வேண்டும் என்ற நோக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தையும் சிந்தித்து செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். காது செவி கேட்காதவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த அரசாங்கத்துடைய திட்டங்கள்
ஏதாவது வழியிலே போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் யோசித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்டத்திலும் இந்த திட்டங்கள் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் உங்களோட ஸ்டாலின் முகாம் மொத்தம் 282 நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் வாக்குறுதிகள் அவரது ஆட்சி காலத்திலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் என்று புதுக்கோட்டையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே தனியார் விடுதி ஒன்றில் என் ஊர் என் கனவு திட்டம் தயாரிப்பதற்கான மாவட்ட அளவிலான கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாக்குறுதிகள் அவர் ஆட்சி காலத்திலே நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் என்றும், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம், ஆட்சியை முடக்கிவிடும் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இன்று ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். இது எப்படி சாத்தியமாகும் என்று அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பினார். என்ன சொன்னார்? மகளிருக்கு ஏமாற்ற பார்க்கிறார், சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதை போல ஏமாற்ற பார்க்கிறார். ஒரு காலத்திலும் 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதே போல இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டணம் இல்லாத பேருந்து. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? தமிழ்நாட்டில் புதிய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதாக தாவைக்க தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தாவைக்க அலுவலகத்தை தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார். அதன் பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிப்ரவரி 6ஆம் நாளில் விருப்ப மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் வந்த பிறகுதான் தங்களை கண்டு யாரும் அஞ்சுகிறார்கள் என்பதும், தாவைக்க யாருக்கு போட்டி என்பதும், யாருடைய வாக்கு வங்கி சரிகிறது என்பதும் தெரியவரும் என செங்கோட்டையன் கூறினார். 2 ஆண்டு முடிந்து 3ஆம் ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார்கள். ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் இல்லங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டித் தருவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது விஜய் தனது நேரெதிரியாக திமுகவை தான் சொல்லி வருவதாகவும், அதிமுகவை சொல்லவில்லை என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டதாக கூறினார். பட்ஜெட்ல மேக்சிமம் உங்களுக்கு தமிழகத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. இதுவே மக்கள் கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே தரல. இப்போ சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்லயும் உங்களுக்கு எதுவுமே வரல. திமுக சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு திமுக மக்களை மாத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதுல இருந்து நல்லாவே தெரியுது. தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்களை காவல்துறையினர் கடுமையாக ஒடுக்கி வருவதாக தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் உறுதிமொழிகள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று நிர்மல்குமார் கூறினார். அந்த பெண்கள் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க, ரீச் அவுட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைன்றது நாங்களும் கேட்டோம். ஆனால் நேற்றிலிருந்து அந்த பெண்களுக்கு கடுமையான அடக்குமுறைகள் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அதிலும் என்னன்னா, நேற்று அந்த பெண்கள் யாரையும் ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் செல்லக்கூட அனுமதிக்காமல், உணவு கூட அவர்கள் உட்கொள்ள விடாமல் கடுமையான அடக்குமுறை தமிழக காவல்துறை மூலமாக இந்த தமிழக அரசு செய்து வந்தது. அருப்புக்கோட்டையில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தெற்கு தெருவில் உள்ள முதல்வர் மருந்தகத்தில் தனியார் மருந்து கடைகளை விட குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கிறது.
இந்த நிலையில் இன்று இந்த மருந்தகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த முதல்வர் மருந்தகத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதா, அதிகமாக எந்த மருந்து விற்பனையாகிறது, மருந்துகள் அனைத்தும் தடையில்லாமல் கிடைக்கிறதா என்றெல்லாம் கேட்டறிந்தனர். முதல்வர் மருந்தகம் என்று பெயரிட்டு உள்ளதால் பற்றாக்குறையே இருக்கக்கூடாது என அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் பொழுது கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆட்சியில் பங்கு கேட்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மதிமுக பேரூர் செயலாளர் கருணாநிதி இல்ல திருமண விழாவில் வைகோ கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேடைகள், தமிழ் பண்பாட்டின் சிறப்புகள், தமிழ் மன்னர்களின் வெற்றிகள் ஆகியவற்றை பற்றி வைகோ விரிவாக பேசினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய வைகோ, கரூரில் செய்தியாளர்களை கல்குவாரி உரிமையாளர் தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்தார். தாக்கியவர்களை காவல்துறையினர் கைது செய்து கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஆட்சிகள் பங்கு கேட்பீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய வினாவுக்கு பதிலளிக்காமல் வைகோ காரில் புறப்பட்டு சென்றார். கரூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்தும், தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய கோரியும் வடலூரில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் செய்தியாளர்களை தாக்கிய கல்வாரி உரிமையாளரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான பழனியாண்டியை கண்டித்து கடலூர் மாவட்டம் வடலூரில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பத்திரிகையாளர்களை தாக்கியவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், துணை பொதுச் செயலாளர் முருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் உள்ள புனித ஜோசப் தொடக்கப்பள்ளிகள் அலுமினியம் ரீடிங் மூலம் அமைக்கப்பட்டுள்ள வகுப்பறைகள் திறக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் அண்ணல் அரிமா சங்கத்தின் செயலாளர் ஆல்பர்ட் எடிசன் சொந்த செலவில் 1.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுமினியம் ப்ளீடிங் மூலம் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன் திறப்பு விழாவில் அரிமா சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் புனித ஜோசப் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி விண்ணரசி நன்றி கூறினார். தேனியில் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் படிப்பை தொடராமல் விலகிய SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு முறைகேடாக வருகை பதிவு செய்து அரசின் சலுகைகளை பெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். தேனி அருகே தேவதானப்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் பயின்ற SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் சிலர் படிப்பை தொடராமல் இடையில் விட்டு சென்றுள்ளனர். எனினும் முறைகேடாக வருகை பதிவு செய்து அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகையை முறைகேடாக கல்லூரி நிர்வாகம் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இத்தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் கனிமங்களை எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தஞ்சாவூரில் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் பனங்கல் கட்டிடம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சுவாமி நடராஜன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராடி பெற்ற இலவச மின்சார திட்டத்தையும், வீடுகளுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தையும் பாதிக்கும் மின்சார திருத்த மசோதாவை ரத்து செய்ய கோரிக்கை விடுத்தனர். டெல்டா மாவட்டங்களில் எந்தவித கனிம வளங்களையும் எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். திருப்பூர் ஆகிய 4 இடங்கள்ல மண்டல அளவுல தர்ணா போராட்டம் நடத்துறோம். குறிப்பா ஒன்றிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை MS சாமிநாதன் பரிந்துரைப்படி வழங்கணும். அதற்கான மத்திய சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றணுங்கிற கோரிக்கை வலியுறுத்தியும், அதே போல இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய வேளாண் கடனை ஒரு தடவை தள்ளுபடி பண்ணணுங்கிற அந்த கோரிக்கை வலியுறுத்தியும், தஞ்சாவூரில் காதலிக்கு செல்போன் வாங்கினால் 49 ரூபாய் என்று விளம்பரம் மூலம் ஆஃபர் அறிவித்த கடையில் ஏராளமானோர் குவிந்து பொருட்களை வாங்கி சென்றனர். தஞ்சாவூர் ஆற்றுப்பாலம் பகுதியில் உள்ள செல்போன் கடைகள் காதலுக்கு விலை இல்லை, ஆனால் காதலிக்கு மொபைல் 49 ரூபாய் என ஆஃபர் அறிவித்து விளம்பரம் செய்தனர். 4ஆம் ஆண்டு விழா சிறப்பு சலுகையாக இன்று மட்டும் பட்டன் மொபைல், நெட் பேண்ட், இயர்போன், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் போன், பட்ஸ் ஆகியவை ஆஃபர் விலையில் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்திருந்தனர். இதனால் கடை திறப்பதற்கு முன்பே ஆண்களும் பெண்களும் கடை முன்பு கூடினர். கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு முண்டியடித்துக் கொண்டு கடைக்குள் நுழைய முயன்ற பொழுது தடிமாறி கீழே விழுந்தனர். கீழே விழுந்தவர்களை தூக்கி விடாமல் கடைக்குள் சென்று வெற்றி களிப்புடன் கையில் பொருட்களுடன் வெளியே வந்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஆற்றுப்பாலம் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
நாகர்கோவிலில் உலக புற்றுநோய் நாளை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 100க்கும் மேற்பட்டோர் கல்லூரி மாணவர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்றனர். நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் சார்பில் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சி அலுவலகம் வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சாலையோரம் பேரணியாக வந்தனர். புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துண்டு பரிசுகளை பொதுமக்களிடம் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரத்தை நெடுஞ்சாலை பணிக்காக வேருடன் தோண்டி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் நெடுஞ்சாலை ஓரமாக சுமார் 60 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் இருந்தது. அந்த பகுதியில் நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்காக 13 டன் எடை கொண்ட அரச மரத்தை வேரோடு தோண்டி எடுத்தனர். செங்காடு ஊராட்சி மன்ற தலைவரும் இயற்கை ஆர்வலருமான தேவேந்திரன், வாலாஜா வட்டாட்சியர் ஆனந்தன் ஆகியோர் முயற்சியால் வேரோடு அகற்றப்பட்ட அரச மரத்தை கிரேன் மூலமாக கொண்டு வந்து செங்காட்டில் உள்ள ஏரிக்கரையில் நட்டனர். புற்றுநோய் வந்தால் யாரும் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதை தொடக்க நிலையிலே கண்டறிந்தால் முழுமையாக சரி செய்து விடலாம் என்றும் கோவை மருத்துவர் தெரிவித்துள்ளார். உலக புற்றுநோய் நாளை ஒட்டி கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனை புற்றுநோய் மையம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமூக வலைத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. கோவை மேற்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் சசிமோகன் இதனை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் செய்தியாளரிடம் பேசிய புற்றுநோய் முதன்மை மருத்துவர் குகன், இரத்த புற்றுநோயை தொடக்க நிலையிலே கண்டறிந்தால் அதனை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் எனவும் இதனால் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவித்தார். ரத்த புற்றுநோய், அதுக்கப்புறமா லிம்போமான்னு சொல்லக்கூடிய நெருக்கட்டியில் வரக்கூடிய புற்றுநோய், இப்படி காமன் புற்றுநோய்களை நம்ம ஒரே நேரத்தில் சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இதோட தரவுகளை சரி பார்த்து இந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கோச் வேனும் லாரியும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்ட விபத்தில் 13 பேர் காயமடைந்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த 20 பக்தர்கள் கோச் வேனில் தாராபுரம் வழியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அதே வழியாக திரும்பி வந்தனர். அப்பொழுது அலங்கியம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தாசநாயக்கன்பட்டி அருகே முன்னால் சென்ற கனரக வாகனம் திடீரென பிரேக் பிடித்து நின்றுள்ளது. இதனால் பின்னால் வந்து கொண்டிருந்த கோச்வேன் அந்த வாகனத்தின் மீது மோதியது. அப்பொழுது அருகில் சென்ற லாரியும் மோதியதால் கடும் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 13 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாஜக பிரமுகர் ஹரியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவருடைய மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பொன்னேரி பர்மா நகரை சேர்ந்த ஹரி பாஜக இளைஞரணி தலைவராக இருந்தார். இவருக்கு சுபலட்சுமி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஹரியின் மனைவி சுபலட்சுமி குழந்தைகளுடன் தனது அம்மா வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டிற்கு திரும்பி வந்து கதவை திறந்துள்ளார். அப்பொழுது கதவு உள்பக்கமாக தாழிட்டு இருந்ததால் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துள்ளார். அப்பொழுது ஹரி தூக்கில் தொங்கியபடி இருந்தார். சுபலட்சுமி கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்ற பொழுது ஹரி தூக்கில் தொங்கியபடியே இறந்த நிலையில் இருந்துள்ளார். அப்பொழுது சுபலட்சுமி அவரது உடலை பரிசோதித்து பார்த்த பொழுது கையில் செல்பேசி எண் ஒன்று எழுதியிருந்தது. இது குறித்து சுபலட்சுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஓட்டுநரான தனது கணவருக்கு இந்த தொலைபேசி மூலம் தொந்தரவு இருந்திருக்கலாம் என்றும் அதனால் தன் கணவரின் மரணத்தில் தனக்கு சந்தேகம் இருப்பதாக மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விசாரித்து வருகின்றனர். ரெக்கார்ட் கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், இந்த நம்பரும் அவன் கையில் இந்த கையில் இருக்கிற நம்பரும் ஒன்றா இருக்குது. அப்போது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் இது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன்லேருந்து என் ஃபோனில் நான் ரெக்கார்டிங் எடுத்துட்டேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இருந்து காரியாப்பட்டி செல்லும் சாலைகள் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவலர்கள் காரியாப்பட்டி சாலைகள் சுற்று காவலில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காரியாப்பட்டியில் உள்ள மேல்நிலைப்பள்ளி அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் பைக்கில் நின்று கொண்டிருந்த 2 இளைஞர்களை காவலர்கள் விசாரித்தனர். அப்பொழுது 2வரில் ஒருவன் தப்பி ஓடிவிட்டான்.
மற்றொருவனை பிடித்து விசாரித்ததில் அவன் மதுரை பனங்காடியை சேர்ந்த அபினேஷ் என்பதும், தப்பி ஓடியவன் திருசுழி சந்தூரணி கரையை சேர்ந்த சண்முகம் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து பிடிப்பட்ட அபினேஷை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்றது தெரியவந்தது. தொடர்ந்து காவலர்கள் அவரிடம் இருந்து இருசக்கர வாகனத்தையும் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இருவர் மீது வழக்கு பதிந்து காவலர்கள் அபினேஷை நீதிமன்றத்தில் நிறுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் உறுதிமொழிகள் குறித்து திருநெல்வேலியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முத்தையா பொதுமக்களிடம் துண்டு பரிசனம் வழங்கி வாக்கு சேகரித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் உறுதிமொழிகளை அறிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அதிமுக சார்பில் துண்டு பரிசனங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி திருநெல்வேலி மாவட்டம் தாழையூத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் முத்தையா தலைமையில் நிர்வாகிகள் சிவந்தி, மகாராஜன், சரவணன், தாழை மீரான் ஆகியோர் பொதுமக்களிடம் துண்டு பரிசனங்களை வழங்கினர். திருநெல்வேலியில் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களில் கூட்டமைப்பினர் மாவட்ட செயலாளர் குட்டியம்மாள் தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற கோரி முழக்கமிட்டனர். தகவலிருந்து அங்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட 177 பேரை கைது செய்து அருகிலுள்ள திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள லாட்டரி சீட்டுகளை சிலர் விற்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தடை செய்யப்பட்ட போலி லாட்டரி விற்பனை நடைபெற்று வருகிறது. இவர்கள் தரை தொழிலாளர்கள் அதிகம் உள்ள பகுதிகளை குறிவைத்து நாள்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். தொழிலாளர்கள் அன்றாடம் சம்பாதிக்கும் பணத்தை அதிக பரிசு விடும் என்று நம்பி லாட்டரி சீட்டு வாங்குவதால் பல கூலி குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இதற்கு எல்லாம் காரணமான லாட்டரி தொழில் நடத்தி வரும் சவுந்தரை கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்று தற்போது உள்ள பள்ளிப்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் கௌதம் சிறப்பாக பணியாற்றி வருவதால் அவரின் பார்வைக்கு இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாததை கண்டித்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச விடாததை கண்டித்தும் 8 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்வதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் மாநகராட்சி அருகில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் துரை மணிகண்டன், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரசார், இளைஞர் அணி, மகளிர் ஆகியவற்றை செய்தவர்கள் கலந்து கொண்டனர். வேப்பூரில் நடைபெற்ற பாமக மகளிர் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் EK சுரேஷ் பங்கேற்று எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை வழங்கினார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நல்லூர் மேற்கு ஒன்றிய மகளிர் பூத் கமிட்டி செயல் வீரர்களுக்கான ஆலோசனை கூட்டம் ஒன்றிய செயலாளர் திலீப்குமார் தலைமையில் நடைபெற்றது. மாநில வழக்கறிஞர் பேரவை துணைத் தலைவர் தனபாண்டியன், மாநில மகளிர் சங்க துணை செயலாளர் ஞானசுந்தரி ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். கூட்டத்தில் பங்கேற்றவர்களை தொகுதி அமைப்பு செயலாளர் குழந்தைவேலு வரவேற்றார். கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் EK சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விரிவான ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு வேளாண் துறைகள் மானிய சலுகை வழங்குவது போல் தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி செய்யாற்றில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் பிரெட்டுடன் ஜாம் சேர்த்து சாப்பிட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் ஒழுங்குமுறை விற்பனை கூடும் எதிரே கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் பிரெட்டுடன் ஜாம் சேர்த்து சாப்பிட்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் BMKN திட்டத்தின் மூலம் மத்திய அரசு ரூபாய் 6000 வழங்கி வருகிறது என்றும் மற்ற மாநிலங்களான குஜராத், கேரளா, ஆந்திர மாநில விவசாயிகளுக்கு மானியம் வழங்குவது போல் தமிழக அரசு CMKN திட்டத்தின் மூலம் ரூபாய் 6000-உடன் ஆண்டிற்கு ரூபாய் 12000 வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் நெல் கிலோவிற்கு ஒரிசா மாநிலம் ரூபாய் 12 வழங்குவதை போன்று தமிழக அரசும் நெல் கிலோவிற்கு ரூபாய் 12 வழங்க வேண்டும் என்றும்
யூரியாவிற்கு தமிழக அரசு மானியமாக ரூபாய் 270 வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்சியில் சோமநாத் ஜோதிர்லிங்கத்தின் மகாரத்ன பூஜை பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறும் என்று வாழும் கலைக்குடும்பம் சார்பில் சந்திரசேகர் தெரிவித்தார். திருச்சியில் வாழும் கலைக்குடும்பம் சார்பில் சந்திரசேகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்நிய படையெடுப்பினால் தகர்க்கப்பட்டாலும் காலத்தாலும் அழியாத சிவபெருமானின் அருள் வடிவமான சோமநாத் ஜோதிர்லிங்கத்தின் புனித துண்டுகள் அக்னியோத்தரி வைதிகர்களால் தலைமுறைகளை கடந்தும் ரகசியமாகவும் தூய்மையுடனும் பாதுகாக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த தெய்வீக சின்னங்கள் தர்மத்தின் தொடர்ச்சிக்கும் மனிதகுல நலனுக்கும் உரியவாறு சமீபத்தில் ஸ்ரீ ரவிசங்கரிடம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கப்பட்டது என்றும் ராமேஸ்வரத்தில் ஜனவரி 30ஆம் தேதி சோமநாத் ஜோதிர்லிங்கத்திற்கு ஸ்ரீ ரவிசங்கர் மகாருத்ர பூஜையை சிறப்பாக நடத்தினார் என்றும் சந்திரசேகர் தெரிவித்தார். மேலும் தற்பொழுது திருச்சியில் புனிதமான சோமநாத் ஜோதிர்லிங்கம் கொண்டுவரப்பட்டு ருத்ர பூஜையுடன் வழிபாடு செய்யப்பட உள்ளது என்றும் திருச்சியில் செயல்படும் இந்திரா காந்தி கல்லூரியில் பிப்ரவரி 7ஆம் தேதி மாலை 5 முதல் இரவு 8 மணி வரை சோமநாத் ஜோதிர்லிங்க மகாருத்ர பூஜை நடைபெறும் என்றும் அனுமதி இலவசம் என்றும் சந்திரசேகர் தெரிவித்தார். மேலும் உலக நன்மைக்காக நடைபெறும் நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். அது குருதேவர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள்ட்ட அது ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இப்போ அந்த லிங்கம் ஆராய்ச்சி செய்யப்பட்டப்ப அந்த 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 லிங்கம் செய்யப்பட்ட அந்த கல் அது இந்த பூமியை சேர்ந்ததே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு லிங்கத்தையும் இன்னொரு லிங்கத்தையும் ஒன்னோட ஒன்று பிடிச்சி பார்க்கும்போது அது சென்டரில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அது இந்த பிளானட்டை சேர்ந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டது. மீண்டும் தலைப்பு செய்திகள். அண்ணாமலை பொறுப்பிலிருந்து விலகியுள்ளது சாதாரண விஷயம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேட்டி. தாமிக கட்சியில் இருப்பவர்கள் வம்பெடுத்தால் தன்னுடைய பதிலும் மிக கடுமையாக இருக்கும். பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை. ஜி ஜின்பிங் உடனான தனது தனிப்பட்ட உறவு பல நேர்மையான முடிவுகள் அடையப்படும் என நம்புவதாக தெரிவித்தார் அமெரிக்க அதிபர். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி. பெங்களூர் டெல்லி அணிகள் மோதல். கோப்பையை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.